இதோ இந்த வானவராயன் கோட்டை, இந்த கோட்டையின் அருகாமையில் இருக்கக்கூடிய வன்னிய மரத்திற்கு காவலாக இருக்க வேண்டும் என்று தேவரின் கட்டளை. அந்த தேவரின் கட்டளையை ஏற்று இந்த வன்னிய மரத்திற்கு காவலாக இருக்கின்றேன். இருந்தாலும் ஆன தினமும் காவலில் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கின்றேன். இன்றைய தினம் யாரும் வராமல் இந்த வன்னிய மரத்தை களவு போக விடக்கூடாது. அப்படியே ஆகட்டும். இப்பொழுதே இந்த வாயிற்படியில் நுழைந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த வன்னிய மரத்தை எடுத்து விடலாம். யார் நீ இங்கு ஓடி வந்தவன்? நானா? கள்ளிக்காட்டை சேர்ந்தவன். என் பெயரோ கள்ளிக்காட்டான். கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய கள்ளிக்காட்டான் என்று உரைக்கின்றாயே, இங்கு வந்ததின் நோக்கம் இங்கு இருக்க வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்ன? இங்கே இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்றாயா? ஆமா. உன்னால் முடியுமா? இந்த வன்னிய மரத்திற்கு காவலாக வானவராயன் வீரம் படைத்த இந்த வீர ஆட்சியரை காவலுக்கு அனுப்பியிருக்கின்றான். ஏன் முடியாது? முடியாது. உன் காவலை மீறி என்னால் செல்ல முடியும். என்னுடைய காவலை மீறி உன்னால் செல்ல முடியுமா? ஆமா. அது ஒரு வயதும் நடக்காது. இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. முடியாது. நான் வந்த வேலை முடியாமல் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. வந்த வேலை முடியாமல் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று உரைக்கின்றாயே, நீ இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய உயிரையே மடித்து விடுவேன். என் உயிரையா? உண்மைதான். நான் உன் உயிரை மடிக்கின்றேனா, நீ என் உயிரை மடிக்கின்றாயே என்று இப்பொழுதே பார்த்து விடலாம். கேவலம் அற்ப குரங்கு, காட்டில் வாழக்கூடியது, மரங்களில் தொங்கிக் கொண்டு காய் கனிகளை புசிக்கக்கூடிய குரங்கு என்று கேவலமாக பேசுகின்றாய். அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் சமரிலே வென்று இந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்லடா பார்க்கலாம். ஆகட்டும், அப்படி விடலாம். அதே கள்ளிக்கட்டா யாரடா சிறுவன் என்று இதுவரை எண்ணி பார்த்தேன். யாரடா சிறுவன் என்று யாரடா சிறுவன் என்று இதுவரை எண்ணி பார்த்தேன். அடே கள்ளிக்கட்டான், உன்னை பந்து போல் வாட்டி வளைப்பேன் பாராடா. பாரடா முடிந்தது பாரி உனக்கும் எனக்கும். செவனுக்கு அழகிய மடையா சமருக்கு அழகிய மடையா. ஆஞ்சநேயா, நான் தான் காமாட்சி வந்திருக்கின்றேன். என்ன காமாட்சி அம்மனா? இங்கே எதற்காக அம்மன் நீ வர வேண்டும்? எதற்காக வர வேண்டுமா? இதோ கீழே இருப்பவன் யார் தெரியுமா? யார் அவன்? என்னுடைய பக்தன், என்னுடைய மகன். அவன் எதற்காக இங்கு வந்தான் தெரியுமா? எதற்காக? இந்த வானவராயன் கோட்டையில் உள்ள வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு ஒரே நாளில் ஆலயம் அமைத்து, என் ஆலயத்திற்கு முன்பாக அந்த வன்னிய மரத்தை அமைத்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அந்த வன்னிய மரம் எடுக்க வந்தான். ஆனால் அவனை நீ அடித்து மூச்சுரை செய்து விட்டாய். அம்மா ஆஞ்சநேயா, இவன் வன்னிய மரத்தை இந்த காரணத்திற்காக எடுத்து வருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் முன்பே உரைத்திருந்தால் அவனுக்கு வழியை நான் தடையில்லாமல் விட்டு அனுப்பியிருப்பேன். ஆனால் அவன் உரைக்கவில்லை. என்னுடைய காவலை மீறி கேவலம் இந்த அற்ப குரங்கை நாம் ஜெயித்து விடுவோம் என்று என்னிடத்தில் ஏளனமாக பேசினான். மானிட ஜென்மத்திற்கு மிருக ஜென்மமும் மானிட ஜென்மமும் ஒன்று. மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. ஆமா. மிருகங்களுக்கு 5 அறிவு கொண்ட நான் நல்ல முறையில் எடுத்து உரைத்தேன். ஆனால் இவன் கேட்கவில்லை. உங்களுடைய
என்னுடைய மகன் என்று உரைத்து விட்டீர்கள். தற்போது இவனை மூச்சடங்கி விட்டான். தற்போது அவன் உயிர் பெறும்படி நான் செய்கின்றேன். இப்பொழுதே என் மகனோடு நீ சென்று அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக குடிமரமாக நட வேண்டும். அம்மா, தேவரின் கட்டளைக்காக நான் இந்த வன்னிய மரத்திற்கு காவலாக இருக்கின்றேன். எப்போது நீங்களே ஓடி வந்து இந்த வன்னிய மரத்தை எடுத்து வர வேண்டும் என்று உரைத்தீர்களோ அவனுக்கு எந்த தடையும் இல்லாமல் தற்போதே நான் அழைத்து செல்கின்றேன். ஆகட்டும், புறப்படுங்கள். அப்படியே சென்று வண்டி மரத்தை கொண்டு வந்து இருவரின் காவலர்கள் வந்துவிட்டு அப்படியா? ஐயனார் அப்பன் ஆட்சி 20 காவலர்கள் வந்துவிட்டு அப்படியா? ஆனால் இப்பொழுது கடைசியாக நம்முடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஆமா. வேணாங்க, அரண்மனை வாயிற்படி வரைக்கும் வந்துவிட்டோம். ஆ. சென்று என்னுடைய தாய் தந்தையை பார்த்துவிட்டு பிறகு உங்களுடைய நாட்டிற்கு செல்லலாம். அப்படியா? அப்படியாகட்டும். எப்படி தெரியுமா? எப்படிங்க? தொட்டும் தேனை சொட்டு தேனை போல் ஒட்டும் ஆசைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்பூனே ஆடலாம் பாடலாம். மயில் பாதி